ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா ப்ளஸ், மைனஸ், இன்ட்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸ் வந்து நம்ம 10ன்னு வச்சுப்போம், y வந்து 20ன்னு வச்சுப்போம். print x plus y. இது வந்து இங்கே ரன் பண்ணால் உங்களுக்கு அடிஷன் பர்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி x into yனா மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு வரும், ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ட்டு ஈக்குவல் டு அண்ட் லெட்ஸ் சே டிவைடட் ஈக்குவல் டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது சேம் x is equal to 10, y equal to 20னே வச்சுப்போம். இப்போது ஈக்குவல் டு வந்து உங்களுக்கு x equal to 10 தான் ஈக்குவல் டு ஆப்ரேஷன். இப்போது x plus is equal to 15 அப்படின்னு போடுவோம். y into equal to 30. இந்த y into equal to 30 வந்து or x plus is equal to 15 எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலான்னா x is equal to x plus 15. இங்கே y into is equal to 30 வந்து y equal to y into 30. இதை தான் நம்ம இந்த ஆப்ரேஷனை தான் நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து print x, print y பண்ணோன்னா நமக்கு இங்கே வந்து 10 plus 15 25 and 20 into 30 வந்து 600ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் வந்து லெட்ஸ் சே 10ன்னு வச்சுப்போம், y வந்து அகெயின் 10ன்னு வச்சுப்போம். print x is equal to y. இப்படி பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுது. 10 is equal to 10. ஸோ ட்ரோன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து இது எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டுனா, அதாவது 10 is greater than equal to 10னா உங்களுக்கு ட்ரூன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா இந்த 10 நாட் ஈக்குவல் டு 10 விச் இஸ் அ ஃபால்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு ஃபால்ஸ். ஸோ நாட் ஈக்குவல் டுக்கு இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு ஈக்குவல் டுன்னு கொடுக்கணும். இப்படி தான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் நம்ம பிரிண்ட் பண்ணோம். நாட் ஈக்குவல் டு, இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா அண்டு, ஆர், நாட். ஸோ இது எப்படின்னா லெட்ஸ் சே an example, x is equal to 10, y equal to 10 அப்படின்னு வச்சுப்போம். z is equal to 10ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு print x is greater than y and x is greater than z அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த கிரேட்டர் தென்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், இந்த and வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் and. ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணனா உங்களுக்கு ஃபால்ஸ் வருது. ஏன்னா 10 வந்து கிரேட்டர் தென் 10 இல்லை, அண்ட் 10 இங்கேயே ஃபால்ஸுன்னு வந்ததுனால அடுத்த கண்டிஷன் இது செக் பண்ணாது.
அண்ட் கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டே ஃபால்ஸ்னால் அதோட டெர்மினேட் ஆயிரும். ஒரு வேளை இதுவும் இது ட்ரூவாக இருக்க பட்சத்தில் இப்போ இது வந்து ட்ரூ, இந்த ஆப்ரேஷன் ட்ரூ, இந்த ஆப்ரேஷன் ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூவாக இருக்கனால இதுவும் செக் பண்ணும். இதுவே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சைடே போகாது. ஸோ அதுதான் அண்ட். இப்போ ஆர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இது ட்ரூவாக இருக்கணும், இல்லை இது ட்ரூவாக இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட உங்களுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நாட் எப்படி யூஸ் பண்ணுன்னா, இப்போது நாட் வந்து சிம்பிள். இப்போது இந்த ஹோல் ஆப்ரேஷன் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹோல் ஆப்ரேஷன் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் நாட் வெளியே போட்டேன்னா இங்கே ஃபால்ஸுன்னு வந்துடும். அதாவது இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு வந்து ட்ரூ, நாட் ஆஃப் ட்ரூ வந்து ஃபால்ஸ், நாட் ஆஃப் ஃபால்ஸ் வந்து ட்ரூ. அதாவது ரிவர்ஸில் வரும். ஃபால்ஸ்னால் நாட் வந்து ட்ரூ பண்ணும், ட்ரூனா நாட் வந்து ஃபால்ஸ் பண்ணும். இதுதான் நாட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் இதில் வந்து x is equal to 10, y equal to 10 வச்சுப்போம். அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன இருக்குன்னா இஸ், நாட் இஸ், நாட் இஸ் நாட், இஸ்ஸும் இஸ் நாட், இது ரெண்டும் இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ட்ரூ வரும். அதாவது எக்ஸும் வேல்யூ ஒய் வேல்யூவும் நம்ம செக் பண்ணுறோம். அதுதான் எக்ஸ் இஸ் ஒய். அண்ட் எக்ஸ் இஸ் நாட் ஒய் அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ். அதாவது இதை ரிவர்ஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து இங்கே 11 வச்சுருக்கீங்க, இந்த ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட்னா உங்களுக்கு ட்ரூ வரும். இந்த நாட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இதில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா இன், நாட் இன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, ஒய் வந்து ஒரு அரேவாக வச்சுக்கிறேன், 10, 20 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது பிரிண்ட் எக்ஸ் இன் ஒய்ன்னு கொடுத்தேன்னா, அதாவது இந்த 10 வந்து இந்த ஒய்க்குள்ளே கண்டெய்னாக இருந்துச்சுன்னா இதை வந்து செக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ட்ரூ. இப்போ இங்கே 10 இல்லை, இங்கே வந்து நான் 11 வச்சுருக்கேன்னா இங்கே ஃபால்ஸ். ஏன்னா 10 வந்து இந்த 11, 20க்குள்ளே இல்லை. ஸோ அது ஃபால்ஸுன்னு கொடுக்கும். இப்படி தான் இன்னும் யூஸ் பண்ணும். நாட் 10னா ரிவர்ஸ் ஆகும். இப்போ இந்த 10 வந்து இந்த 11, 20ல் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. பட் நாட் 10 கொடுத்தா உங்களுக்கு வந்து ட்ரூன்னு கிடைக்கும், ரிவர்ஸ் பண்ணி விட்ரும். ஸோ இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இது என்னென்னா உங்களுக்கு அண்டு, ஆர், ஜார். ஜார் வந்து அப்வர்ட் ஆரோ அந்த மாதிரி இருக்கும். ஆர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். இது அண்ட் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுப்போம், y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுப்போம். பிரிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா இந்த 4 வந்து அது பைனரி கன்வெர்ட் பண்ணி, ஒய்யும் பைனரி கன்வெர்ட் பண்ணி அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். இங்கே வந்து 4, அதாவது 4 ஆண்ட் பண்ணால் உங்களுக்கு 4 தான் வரும். அதே மாதிரி ஆர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இப்படி ஆர் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4R4 4. இதை நீங்கள் பைனரி கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ 4க்கு வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 0 0 0 2 power 1 2 power 2. ஸோ இதுதான் 4ஓட பைனரி நோட்டேஷன். இப்போ நீங்கள் வந்து 4 and 4 பண்ணும்போது இங்கே இன்னொரு 4 and 4 பண்ணும்போது 0 0 0 0 0 0 1 and 1 1. ஸோ 1 0 உங்களுக்கு ரிசல்ட் வந்து 1 0 0 தான் வரும். அதேமாரி ஆர் பண்ணாலும் 1 0 0க்கு 1 0 0க்கு
திரும்ப 100 தான் ரிசல்ட்டாக வரும். அதனால தான் உங்களுக்கு AND பண்ணும்போதோ ஆர் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து சேம் ரிசல்ட் வருது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா 4 வந்து 0. ஏன்னா எக்ஸ்ஆர் வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால் 0ன்னு வச்சுக்கும். இந்த பைனரி நொட்டேஷனில் 0 எக்ஸ்ஆர் 0 வந்து 0, இங்கேயும் 0 1 1 சேமாக இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே வந்து 0 இருந்துச்சுன்னா ரிசல்ட் எக்ஸ்ஆர் பண்ணிங்கன்னா 100ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்ஆர் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் 4 இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். இங்கே வந்து 0 4 XOR 0 என்னென்னு உங்களுக்கு தெரியும். 4 உங்களுக்கும் அதே ரிசல்ட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ 100 வந்து 4. இதுதான் பைனரி நொட்டேஷன் ஆஃப் 4, இதுதான் பைனரி நொட்டேஷன் ஆஃப் 0. XOR ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 100ன்னு வரும். ஸோ ரிசல்ட்டும் 4. ஸோ இப்படி தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் என்னென்னா, ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் அதாவது இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. print 6 + 5 - 4 + 7 அப்படின்னு இருக்குது. இது ப்ரெசிடென்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு 6 + 5 எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ 6 + 5 வந்து உங்களுக்கு 11 மைனஸ் இங்கே திரும்ப 4 + 7 எக்ஸிக்யூட் பண்ணும் 11. ஸோ கடைசியில் 11 - 11 = 0. ஸோ இது எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து 6 + 5 11 ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். இங்கே 4 + 7 அப்படியே இருக்கும். செகண்ட் இதில் வந்து இங்கே 11 அடுத்து மைனஸ் இந்த 11 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். 11 மைனஸ் இங்கே 4 + 7 நடக்கும். இங்கேயும் 11. ஸோ கடைசியில் 11 - 11 வந்து உங்களுக்கு 0. ஸோ இப்படி தான் இந்த 0. ஸோ இப்படி தான் ஆப்ரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒவ்வொரு ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸும் முடியும். ஸோ இப்படி தான் ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் இருக்கும். ஸோ இதோட பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.